கெனத்த காணும் திரை விமர்சனம். யோகி பாபு, லவ்லின், ரேச்சல், ரெபேக்கா, ராமகிருஷ்ணன், ஹலோ கிருஷ்ணசாமி மற்றும் பலர் நடிப்புல சுரேஷ் சங்கையா இயக்கத்துல நிவாஸ் கே பிரசன்னா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கெனத்த காணும். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் வசிக்கும் மக்கள் குடிநீர் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். பல்வேறு வகையில் தங்களது ஊருக்கு குடிநீரை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற மக்களின் முயற்சியின் பலனாக அங்கு தண்ணீர் ஓட்டம் இருப்பது கண்டறியப்படுகிறது. அந்த இடம் யோகி பாபுவின் வீடு என்பதால் ஊர் நன்மைக்காக அவரது வீட்டை கிராம மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு சம்மதம் சொல்லும் யோகி பாபுவின் தாத்தா போர் போடாமல் கிணறு வெட்டினால் இடத்தை கொடுப்பதாக சொல்கிறார். அதன்படி ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்தில் கிணறு தோன்றுகிறார்கள். அப்போது அந்த பள்ளத்தில் தண்ணீருக்கு பதிலாக டைனோசரின் எலும்புகள் கிடைக்கிறது. இதையடுத்து அந்த இடத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் தொல்லியல் துறை அங்கு முகாமிட்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதோடு அந்த ஊர் முழுவதிலும் தங்களது ஆய்வுகளை விரிவுபடுத்த திட்டமிடுகிறது. இதனால் ஊர் மக்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்படும் சூழல் ஏற்பட ஊர் மக்களையும் தங்களது சொந்த மண்ணையும் காப்பாற்ற களத்தில் இறங்கும் யோகி பாபு அதை எப்படி செய்தார் என்பதை நகைச்சுவையாக சொல்வதுதான் கெனத்த காணும். சிற்பி மற்றும் கோவில் பூசாரியாக நடித்திருக்கும் யோகி பாபு வழக்கமான தனது உடல் கேலி வசனங்களை தவிர்த்துவிட்டு மக்களை நல்வழிப்படுத்தும் மற்றும் மூட நம்பிக்கைகளை அகற்றும்படியான வசனங்களை பேசி கதையின் ஹீரோவாக மிளிர்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் லவ்லின் சந்திரசேகர் யோகி பாபுவின் காதலியாக சுட்டிருக்கும் வெயிலில் வாடி போகாத மல்லிகையாக வலம் வருகிறார். தொல்லியல் துறை அதிகாரியாக நடித்திருக்கும் ரேச்சல், ரெபேக்கா மற்றும் அவரது உதவியாளராக நடித்திருக்கும் ராமகிருஷ்ணன் கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான தேர்வு. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ஹலோ கந்தசாமி தனது இயல்பான வசன உச்சரிப்பு மற்றும் நடிப்பு மூலம் படம் முழுவதும் சிரிக்க வைக்கிறார். ஒளிப்பதிவாளர் தியாகராஜன் புழுதி படிந்த மண் மற்றும் தண்ணீரின்றி வாடி கிடக்கும் மக்களை எந்தவித கலப்படமும் இன்றி காட்சிப்படுத்தி இருப்பது படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மக்களின் மனங்களை பிரதிபலிப்பவையாக பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் ராமரின் பணி படத்திற்கு கை கொடுத்திருக்கிறது. மறைந்த இயக்குனர் சுரேஷ் சங்கையா குடிநீர் இன்றி தவிக்கும் கிராமங்களின் சோகமான கதையை நகைச்சுவையாக சொன்னாலும் மக்கள் மனதில் ஆழமாக பதியும்படி சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல கெனத்த காணும் சிரிக்க சிந்திக்க.